எனக்கு கேஎஸ் கோபாலகிருஷ்ணனோட படம் பார்த்து இன்னைக்கும் அழுதுருவேன் நான். டெக்னிக்கெல்லாம் அது காலம் போக போக மாறதான் செய்யும். அவர் பிளாக் அண்ட் ஒயிட்ல படம் எடுத்தாரு, நாங்கள் கலர்ல எடுக்கிறோம். பட் நான் அவர்கிட்ட சொன்ன போது, என்ன கமல் நல்ல படத்தை பண்ணிட்டு அது எதுக்கு நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறியா? நான் சந்தோஷப்பட மாட்டேன். ஹேராம் வேற படம், என்னதான் முடிவு வேற படம். நான் சொன்னேன், எனக்கு என்னதான் முடிவு தான் இன்ஸ்பிரேஷன் சொல்றேன். அது எப்படி நீ சொல்லலாம்னு சண்டைக்கு வந்துட்டாரு. நீங்க சண்டைக்கு வர்றது உங்க பெருந்தன்மை, ஒத்துக்கிறது என் பெருந்தன்மை, நீங்க விட்டுருங்க. நீங்க ஒருத்தனை கொல்லணும்னு கிளம்பிட்டு ஹேராமோட அது அது அன்பை சிவத்துலயும் இருக்கும். கரெக்ட். அது ஹீரோ இல்ல, அவன் வில்லன். புரியுது சார். கொல்லணும்னு வந்துட்டு மனசு மாத்திக்கிற பேர் நீதான் நான் கடவுள்னு சொல்றது. அந்த மாதிரி ஒரு படம். ஆனா இந்த மாதிரி முன்னோடிகள் இருந்தே ஆகணும். இவங்களை மட்டும்தான் என்னால முன்னோடிகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். பாக்கி பேரை தப்பான வழியை எடுத்துட்டோம்னா தமிழ் சினிமா கெட்டு போயிடும். நான் என்ன இன்னும் 4 பேர் சொல்லலையேன்னு கவலைப்படாதேன். எல்லாருக்கும் தெரியும் நல்ல டைரக்டர் யாருன்னு. நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஆனா அவங்களை பயன்படுத்த மாட்டாங்க. அதனாலதான் கோச்சிட்டு அந்தந்த நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் சொந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீதர் ஆகட்டும், பாலச்சந்தர் ஆகட்டும், பாதி கேரியர் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல விட்டா நம்மளுக்கு இப்பவே சமாதி கட்டிடுவாங்கிறது அவருக்கு தெரியும். அதனால கம்பெனி ஆரம்பிச்சாரு.